ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரே அர்த்தத்தில் இருக்கிற வார்த்தைகள் சில நேரங்களில் கன்ஃபியூஷனாக இருக்கும். பெர்ஹாப்ஸ், மேபி, ப்ராபப்ளி, அதே மாதிரி சே, டெல், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட், சே, டெல், இந்த ரெண்டு வார்த்தைகளை பற்றி பார்க்கலாம். சே அப்படின்னா பேசுறது, டெல் அப்படின்னா சொல்கிறது. லுக் அட் தட் சென்டென்சஸ். ஹீ சேஸ் தட் ஹீ லைக்ஸ் காஃபி. ஹீ டெல்ஸ் தட் ஹீ லைக்ஸ் காஃபி. இந்த ரெண்டு வாக்கியங்களில் எந்த வாக்கியம் கரெக்ட்? ஒரே மாதிரி இருந்தாலும் எந்த வாக்கியம் கரெக்டாக இருக்குது? கெஸ் பண்ணி பாருங்கள். சே அப்படின்னா நம்மளே சொல்லிக்கிறது, இல்லைன்னா நாம் சொல்வது. டெல் அப்படின்னா அடுத்தவரிடம் சொல்வது. சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஹீ சேஸ் தட் ஹீ லைக்ஸ் காஃபி, ஹீ டெல்ஸ் தட் ஹீ லைக்ஸ் காஃபி. இப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களில் எது கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஹீ சேஸ் தட் ஹீ லைக்ஸ் காஃபி, அவர் சொல்கிறார் அவருக்கு காஃபி பிடிக்கும் என்று. ஸோ அந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட். ஹீ டெல்ஸ் தட் ஹீ லைக்ஸ் காஃபி, இந்த சென்டென்ஸில் மீனிங் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தவங்ககிட்ட சொல்கிறது டெல் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ரோனவுன் வேணும், இல்லை ஏதாவது ஒரு பர்சன் இருக்கணும். ஹீ டெல்ஸ் மீ தட் ஹீ லைக்ஸ் காஃபி. பட் சே யூஸ் பண்ணுறப்ப பாருங்களேன், அதில் எந்த ப்ரோனவுனும் இல்லை, அவராக சொல்லிக்கிறார், அப்படி கூட இருக்கலாம். ஹீ சேஸ் தட் ஹீ லைக்ஸ் காஃபி, ஹீ டெல்ஸ் மீ தட் ஹீ லைக்ஸ் காஃபி. இப்போ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே 4 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஹீ சேஸ் மீ, ஹீ சேஸ் டு மீ, ஹீ டெல்ஸ் மீ, ஹீ டெல்ஸ் டு மீ. எல்லா அர்த்தமே அவர் என்னிடம் சொல்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஸோ எந்த சென்டென்சஸ் கரெக்ட், எந்த சென்டென்சஸ் ராங்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது ராங். ஹீ சேஸ் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் என்னிடம் சொல்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்தாலும் கிராமட்டிக்கலாக அதில் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா சே அப்படின்னா நம்ம சொல்கிறது, டெல் அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட சொல்கிறது. ஸோ ஹீ சேஸ் டு மீ, தட் இஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ். பட் மீனிங், தமிழ் மீனிங் ஒரே மாதிரி இருக்கும். ஹீ டெல்ஸ் மீ, அவர் என்னிடம் சொல்கிறார், இது கரெக்டு. ஹீ டெல்ஸ் டு மீ, இது தேவையில்லை. அந்த டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தேவையில்லை. அதே மாதிரி தான் பாஸ்ட் டென்ஸ்லையும். ஸோ சே அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் டென்ஸ் செட், டெல் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது? கடந்த காலத்தில் சொல்கிறப்ப யூஸ் ஆகிற வேர்ப். ஸோ ஹீ சேஸ் தட் ஹீ லைக்ஸ் காஃபி அப்படிங்கிறத ஹீ செட் மீ, ஹீ செட் டு மீ, ஹீ டோல்ட் மீ, ஹீ டோல்ட் டு மீ. இதுலேயும் அதே மாதிரி தான். ஹீ செட் மீ, தட் இஸ் ராங். அதே மாதிரி ஹீ டோல்ட் டு மீ, தட் இஸ் ராங். அப்படி சொல்லக்கூடாது. ஹீ செட் டு மீ அப்படின்னு வரலாம், ஹீ டோல்டு மீ அப்படின்னு வரலாம். கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வராது, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஹீ சேஸ் டு மீ, ஹீ டெல்ஸ் மீ. அதே மாதிரி ஹீ செட் டு மீ, ஹீ டோல்ட் மீ. இப்போ பெர்ஹாப்ஸ், மேபி, ப்ராபப்ளி 3 வார்த்தைகளும் பாருங்கள். எல்லாத்துக்குமே சிமிலர் மீனிங் தான். ஒருவேளை, அநேகமாக, இருக்கலாம், இந்த மாதிரி மீனிங் தான் பெர்ஹாப்ஸ், மேபி, ப்ராபப்ளி. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதுக்கு முன்னாடி மேபி அப்படிங்கிற வார்த்தையை தனித்தனியாக எழுதணுமா இல்லை சேர்த்து எழுதணுமா? 2 டைப்லையும் எழுதலாம். ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம்தான். இருந்தாலும் சேர்த்து எழுதுனா அது அட்வர்ப், மேபி இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தனித்தனியாக எழுதுகிறோம் அப்படின்னா அது வேர்பை குறிக்குது. அந்த சென்டென்சஸ் பாருங்களேன், எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன். தெர் மே பி எ ஃப்ளைட் அட் 10 AM. 10 மணிக்கு ஃப்ளைட் இருக்கலாம். ஹீ மே பி வெயிட்டிங் ஃபார் அஸ். ஓகே, இந்த இடத்துல வேர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ மே பி வெயிட்டிங் ஃபார் அஸ். ஸோ மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ணுவோம்? அந்த சேர்த்து எழுதி இருக்கிறத தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மேபி அப்படிங்கிற சேர்த்து எழுதி இருக்கிறது தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெர்ஹாப்ஸ், மேபி,
ப்ராபப்ளி. இந்த பெராப்ஸ் அப்படிங்கிறதுல ஹெச் சவுண்டை சைலண்ட்டாக சொல்லணும். ஆல்மோஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. பெராப்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான் இருக்குது பாருங்களேன். ஒருவேளை, அநேகமாக, இருக்கலாம், எல்லாமே ஒரே டைப்பில் தான் இருக்கும். சிமிலர் மீனிங். அப்போ எந்த வார்த்தையை எப்போ யூஸ் பண்ணணும்? இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்கிறேன். லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ரோ பாருங்கள். பெராப்ஸ், மேபி, இந்த ரெண்டு வார்த்தைகளும் 40% சான்ஸ். ப்ராபப்ளி அப்படிங்கிறது 80% சான்ஸ். அதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடும், நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சான்ஸ் 40% தான் சான்ஸ் இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக விளக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக அந்த வேல்யூ போட்டிருக்கேன். பட் எக்ஸாக்ட் வேல்யூலாம் கிடையாது. பட் ஒரு விஷயம் 40% நடக்க சான்ஸ் இருக்குது, 40லேருந்து 50%க்குள்ளே நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். ப்ராபப்ளி அப்படிங்கிறது நிச்சயமாக அது நடக்கும், ஓகே, நடந்துடும் அப்படிங்கிறதுக்கு அந்த நிச்சயம், ஓகே, அந்த கன்ஃபர்மேஷன், அது 80% 90% சான்ஸ் இருக்குது இது நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ராபப்ளி யூஸ் பண்ணுவோம். பட் மீனிங் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிற வாக்கியங்கள் பாருங்கள். இதில் மேபியும் யூஸ் பண்ணலாம், பெராப்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டுமே அந்த 50% 40% சான்ஸ் நடக்கக்கூடிய சான்ஸ் தான். ஸோ இந்த மேபி, பெராப்ஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளும் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது யூஸ் பண்ணலாம், இல்லைனா அது யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் கோயிங் டு எ மூவி திஸ் வீக்கெண்ட், பெராப்ஸ் யூ கேன் கோ வித் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஹீ இஸ் கோயிங் டு எ மூவி திஸ் வீக்கெண்ட், மேபி யூ கேன் கோ வித் ஹிம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் ஒரு மூவிக்கு போகிற சான்ஸ் 40%, அதாவது 40% தான் நடக்கும் அந்த மாதிரி. அகைன் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மேபி வி வில் மீட் அகைன் இன் தி பார்ட்டி, நம்ம பார்ட்டியில் மீட் பண்ணலாம், மீட் பண்ணக்கூடும், அநேகமாக நம்ம மீட் பண்ணலாம், அந்த மாதிரி அர்த்தம். அந்த மேபிக்கு பதிலாக பெர்ஹாப்ஸ் யூஸ் பண்ணலாம். தேர் வேர் பெர்ஹாப்ஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட் த செமினார், 100 மாணவர்கள் செமினார் அட்டன் பண்ணாங்க. இந்த இடத்துலையும் பெர்ஹாப்ஸ்க்கு பதிலாக மேபி யூஸ் பண்ணிக்கலாம். தே ரியலி வாண்ட் அ கார், மேபி வில் பை அ கார். ஸோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 40%, 80%. அந்த 80% அப்படிங்கிறது எதை குறிக்குது? மேக்ஸிமம் நடந்துடும் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ராபப்ளி யூஸ் பண்ணணும். ஸோ பெர்ஹாப்ஸ், மேபி இந்த ரெண்டு வார்த்தைகளை விட கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகம், அதாவது அந்த நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம், அது ப்ராபப்ளி. ஐ ஆம் ப்ராபப்ளி கோயிங் டு தி செமினார் டுடே ஈவினிங், நான் இன்றைக்கி 90% செமினார் அட்டன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. தெர் ஆர் பிளாக் கலர் cloud, இட் இஸ் ப்ராபப்ளி கோயிங் டு ரெயின் டுடே, இன்றைக்கி மழை வர சான்சஸ் இருக்குது. வி ப்ராபப்ளி ஹாவ் அ ட்ரிப் டு கொடைக்கானல் இன் டிசம்பர், டிசம்பரில் கொடைக்கானல் போனாலும் போவோம், அந்த போகிற சான்ஸ் 90%. இந்த வீடியோவில் சே, டெல் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி பெர்ஹாப்ஸ், மேபி, ப்ராபப்ளி இந்த 3 வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற வார்த்தைகள். ட்ரபிள்னா என்ன, ப்ராப்ளம்னா என்ன, பிக் அப்படின்னு சில இடங்களில் யூஸ் பண்ணுவோம், பிக்கப் அப்படிம்போம். அதே மாதிரி ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது, லிசன் அப்படின்னாலும் கேட்குறது, லிசனிங் டு சாங்ஸ் பாட்டு கேட்குறது. அப்போ எது யூஸ் பண்ணணும்? ரோடுனா என்ன, ஸ்ட்ரீட்னா என்ன, ரியலி, வெரி, சம், எனி, நிறைய வார்த்தைகள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாகவும் உங்களால் ஞாபகம் வச்சுக்கிற முடியும். Thanks for watching and thanks for your valuable comments.